ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற அப்டேட் கேடி சீரியலோட டுடே ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாட்டி கார்த்திக்கிட்ட சொல்கிறாரு, அம்மா இறந்து 3 நாள் ஆச்சு, அவங்களுக்கு திதி கொடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இளைய மகன் நீ தான், ஸோ அதனால் நீ தான் வந்துட்டு அம்மாவுக்கு வந்து திதி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க பாட்டி, செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ராஜேஷ் சேதுபதிக்கு வந்துட்டு அதே ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு எதிரி ஒருத்தர் இருப்பார். ஸோ வில்லன் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து கேட்டுட்ருக்குறாங்க. இதை வச்சு நம்ம சந்திரா கிட்ட சொல்லி கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ண சொல்லலாம். கண்டிப்பாக இதை வச்சு இந்த கார்த்தி யாருன்ற விஷயம் கண்டிப்பாக அவங்களுக்கு சாமுண்டீஸ்வரிக்கு தெரிய வைக்கலாம். அந்த குடும்பத்தில் ஒரு பூகம்பத்தை கிளப்பலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவங்க வந்து பிளான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு விஷயத்த, அதாவது திதி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயத்த வந்து சாமுண்டேஸ்வரிக்கிட்ட எப்படியாச்சும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா பார்த்திங்கன்னா துடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து கேட்டுறாங்க நம்ம ரேவதி. ஸோ ஹஸ்பண்ட்காக என்னெல்லாம் செய்கிறாங்க பாருங்கப்பா நம்ம ரேவதி. ஸோ இருந்தாலும் அவங்களுக்காக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி, சந்திரகலா இவங்க 2 பேரும் அந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஸோ கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கூட்டிக்கிட்டு போகிறாங்க சந்திரகலா காரில். அதுக்கப்புறம் இவங்களுக்கு முன்னாடி நம்ம எப்படியாச்சும் அந்த கோயிலுக்கு போகணும், அவங்கள திசை திருப்பணும், நல்லபடியாக கார்த்திக் வந்து திதியை பண்ணி பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்திக்கும் பார்த்திங்கன்னா அங்கே போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி, அதாவது நம்ம அபிராமி ஃபோட்டோ வச்சு அவங்களுக்கு வந்து திதி கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த பிண்டோன்னு சொல்லுவாங்களோ அதை வந்து தண்ணியில் கரைச்சி விட்றாங்க. இதெல்லாமே வந்து நல்லபடியாக வந்து பண்ணி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரேவதி பார்த்திங்கன்னா வந்து அந்த கோவிலுக்குள்ளே எப்படியோ அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி சுற்றி வந்து கார்த்திக் இருக்கிறவங்க அந்த கண்ணில் படாமல் நம்ம ரேவதி எப்படியோ வந்து சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக் ஒரு வழியாக அந்த விஷயத்த பண்ணி முடிச்சிடுறாரு. ஸோ இந்த விஷயமும் வந்துட்டு நமக்கு பல்ப் வாங்கின மாதிரி ஆகிட போகுது அப்படிங்கிற மாதிரி தான் சந்திரா வந்து ஒரு மாதிரி பயத்தில் நின்றுட்டுருக்குறாங்க. இப்போ மட்டும் நீ ஆதாரத்தோடு நிரூபிக்கலை, இதுக்கப்புறம் நீ எங்கே கூப்பிட்டாலும் வரமாட்டேன்டி அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சாமுண்டீஸ்வரி சந்திராவை பற்றி சொல்கிறாங்க.